ஸோ வாட் இஸ் இஆர்சிபி? இஆர்சிபி அப்படின்னா எண்டோஸ்கோபிக் ரிட்ரோகிரேட் கொலாஞ்சியோ பேங்க்ரியாட்டிகோகிராஃபி அப்படி என்று சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய கணைய முகப்பு மற்றும் பித்த முகப்பு, பைல் டக்ட் அண்ட் பேங்க்ரியாட்டிக் டக்ட் ரெண்டும் அந்த ஜாயின் பண்ற இடம் அந்த முகப்பு என்று சொல்வார்கள். ஸோ இது ரெண்டும் காமனா ஜாயின் பண்ணி இந்த ஆம்புலா என்று சொல்ற இடத்துல தான் அது வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இஆர்சிபி என்பது நம்ம அந்த எண்டோஸ்கோபி வழியாகவே இந்த முகப்பு வழியாக நம்ம சில டை செலுத்தி இதோட ஸ்ட்ரக்சர்ஸை அதுக்குள்ள என்ன கல் இருக்குதா இல்ல அடைப்பு இருக்கிறதா கட்டி இருக்கிறதா என்கிற தன்மையை வந்து நம்ம துல்லியமாக வந்து நம்ம அசஸ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த கோல்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் இமேஜிங் த பேங்க்ரியாட்டிக் அண்ட் பிலியரி டக்ட். ஸோ இது வழியாவே நம்ம நிறைய இன்டர்வென்ஷன்ஸும் பண்ணிடலாம். எண்டோஸ்கோபி வழியாவே பார்த்தீங்கன்னா இந்த பித்த முகப்பை வைடன் பண்ணி ஸ்பிங்க்ட்ராட்டமி என்று சொல்லுவது ஓபன் பண்ணி வைடன் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய கற்களை நம்ம கிளியர் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி ஏதாவது கட்டி இருந்ததுன்னா அதற்கான டெஸ்டிங் நம்ம இதில் பண்ணலாம். அப்புறம் ஸ்ட்ரிக்சர்ஸ் என்று சொல்லுவோம், சுருக்கங்கள் இருந்தால் அதை விரிவுபடுத்தலாம். மற்றும் சிலருக்கு கட்டிக்கு ஸ்டெண்டிங் போன்ற ப்ரொசீஜர்ஸ், அந்த அடைப்பை திறந்து விடுவதற்கான எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்கு. இப்ப நவீனமா இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்பை கிளாஸ் என்று சொல்வார்கள். ஸோ அந்த பித்த குடலுக்கு உள்ளேயே ஒரு சிறிய ஒரு எண்டோஸ்கோப்பை செலுத்தி அதுக்குள்ள இருக்கிறதே நம்ம டைரக்டா விஷுவலைஸ் பண்ணிடலாம். இதுதான் ஸ்பை கிளாஸ் கொலாஞ்சியோஸ்கோப் என்று சொல்லுவாங்க, இல்ல பேங்க்ரியாட்டிகோஸ்கோப் என்று சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இஆர்சிபியில நம்ம பல சிகிச்சைகள் வந்து அறுவை சிகிச்சை இல்லாமலே எண்டோஸ்கோபி முறையிலே, அதாவது வாய் வழியாக அந்த கருவியிலை செலுத்தி வெளியே எந்த தழும்பும் காயமும் இல்லாமலே இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம செய்யலாம்.